அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். கடலோர சிந்தனைகள் என்ற அந்த கருப்பொருளை மையமாக வைத்து கடல் சார்ந்த பல விஷயங்களை சில தொடர்களாக நாம் பதிவிட்டிருந்தோம். என்னதான் உங்களுக்கு கடலை பற்றி பேசினாலும் அது வேறு பகுதியிலே பேசுகின்ற பொழுது அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே கடல் சார்ந்த சிந்தனைகள் கடலுக்கு அருகாமையில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த அற்புதமான ரம்மியமான கடல். தமிழகத்தில் பல பகுதிகளில் கடல் இருந்தாலும் இந்த பகுதி கடல் என்பது கிட்டத்தட்ட ஒரு அபூர்வமான ஒரு கடல் பகுதி. பெரும் மேட்டிலே ஏறி பிறகு கீழே இறங்கி தென்படுகின்ற இந்த கடலை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். தொடர்ந்து மக்கள் நடப்பதற்காக வேண்டி பாதையை அமைத்திருக்கிறார்கள். எங்கு நாம் சென்றாலும் நம்முடைய சிந்தனையில் ஆன்மீக சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய சான்றுகள் நாம் கூற முடியும். இதோ ஒரு பாலம் தென்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இந்த பாலம். அப்படியே கடலுக்கு மேலே பாலம் போது பாருங்கள், அதை நீங்கள் காட்சியில் பார்க்கலாம். இதை நண்பர்கள்ட்ட பேசிக்கொண்டு இருக்கும்போது நண்பர்கள் ஆன்மீக சிந்தனையுடையவர்கள், அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்தி, ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த பாடம் உங்களுக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்ன பொழுது சிலர்கள் அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி சில பதில்களை கொடுத்தார்கள். சிலர்கள் சொன்னார்கள், இது சிராத்தினுடைய பாடம், சிராத்துல் முஸ்தகீம் என்றெல்லாம் மக்களால் சொல்லப்படுகின்ற அந்த பாடம் மாதிரி தெரியுதுன்னாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த பாடம் கடலை பிடித்து கொள்வதைப் போல தெரிகிறது. அப்படி என்றால் மூசா நபி அவர்கள் கொடுங்கோலன் ஃபிரௌன் இடத்திலிருந்து தப்பித்து அவர்கள் கடலிலே கடந்தபோது, தஞ்சம் புகுந்தபோது அந்த கடல் பிளந்த அந்த செய்தியை அவர் குறிப்பிட்டு கூறியதை கொஞ்சம் பொருத்தமாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆம், ஆன்மீக சிந்தனை நம்மை எந்த நிலையிலும் இறை நினைவோடு நம்மை தொடர்பிலே வைத்திருக்கும். இது ஆன்மீக தொடர்புடையவர்கள் இதை பல கட்டங்களிலே அனுபவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம். அற்புதமான இந்த கடலுடைய காட்சியை நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன். அப்படியே இந்த மணல் திட்டை பற்றி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பாதி மணல் போல இந்த மணல் திட்டம் அமைந்திருக்கிறது. பக்கத்திலே கடல், ஒரு ரம்மியமான காட்சி. கடல் சார்ந்த பல விஷயங்களை குர்ஆனோடு நாம் தொடர்பு படுத்தி சில செய்திகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது கடலில் காட்சிகளை பார்த்து இதோ தூரத்தில் தெரிகிறது. இதுதான் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள். அப்படியே கடல் சமபகுதி.